இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ளேடிங். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் பண்ணிக்கலாமா? அதனால் நீங்கள் பார்த்து எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே போய் பண்ணணும். டேட்டூஸ்ன்றது என்னன்னாக்க நம்ம ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து பச்சைன்ற ஒன்றை குத்திட்டு இருந்தாங்க பாடியில். அதனால் நீங்கள் பார்த்து பண்ணணும். எங்கே போய் பண்ணாலும் விட்டிலிகோன்றது பரவாமல் உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வெல்கம் டு ஜாக் டேட்டூஸ். நான் தான் உங்கள் செல்வம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ளேடிங், விட்டிலிகோ ஸ்கின் மேட்சிங் அண்ட் டேட்டூஸ் இதை 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம். பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா டேட்டூஸ். டேட்டூஸ்ன்றது என்னன்னாக்க நம்ம ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து பச்சைன்ற ஒன்றை குத்திட்டு இருந்தாங்க பாடியில். இன்றைக்கி அது காலப்போக்கில் மாறி இன்றைக்கி டேட்டூஸுன்ற ஒன்று ட்ரெண்ட் ஆகிருக்கு. டேட்டூஸ் ட்ரெண்ட் ஆனதுனால இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம ஸ்டூடியோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடியோ இருக்குது. அது மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஸ்டூடியோ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எந்த ஸ்டூடியோவில் பண்ணணுன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்டில் ஒன்று இருக்கும். நீங்கள் எதை பார்த்து பண்ணணுன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் என்னென்ன அவங்களுக்கு யூனிக்காக என்னென்ன தெரியும், இது எல்லாத்தையும் நீங்கள் முதல்ல பார்க்கணும். இப்போ நம்மக்கிட்ட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு இப்போ அவங்க என்னன்னாக்க ஒரு 3 months கூட ஆகலை. பட் வந்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் எடுக்கிறது மாதிரி நான் நிறையா பார்த்துருக்கேன். இது வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 years ஆகணும். அப்போ தான் அதை பற்றிய நாலேஜே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். அதனால் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்துட்டு உடனே டேட்டூவில் சம்பாதிக்கணும், உடனே கிளாஸ் எடுக்கணும், ஒரு விஷயத்தை உடனே பண்ணணுன்றதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் முதல்ல எல்லா விஷயத்தையும் கற்றுக்கங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டு இல்லாமல் இன்னொரு ஆர்டிஸ்ட்டு, அது மாதிரி நிறையா பேர்கிட்ட கற்றுக்கிட்டு உங்களோட ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கும் போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4-5 yearsல வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு நல்லா ட்ரெயின் ஆகிடுவீங்க. நீங்கள் அப்போ இன்னொருத்தவங்களுக்கு ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கும். நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா நீங்களும் சரியாக பண்ண மாட்டீங்க, நம்ம சொல்லிக் கொடுக்குற அவங்களும் சரியாக பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு டேட்டூ போட போகிறீங்கன்னா நீங்கள் அவங்க முதல்ல என்ன தெரியுது, எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பாருங்கள். பார்த்துட்டு அங்கே போய் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணுங்கள், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் வந்து எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, ஏன்னா இது ஒன்ஸ் ஸ்கின்னில் பண்ணிட்டாக்க எடுக்க முடியாத ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அதை மாற்றணுன்னாலும் அந்த டேமேஜ் பண்ண ஸ்கின்னும் அப்படியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து பண்ணணும். எங்கே போய் பண்ணாலும் அங்கே விசாரிச்சுட்டு கரெக்டாக போய் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்க கஸ்டமராக இருப்பீங்க. இதை பற்றி இல்லை நிறையா டவுட்ஸ் கூட உங்களுக்கு இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனல் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட என்கொயரி பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விட்டிலிகோ ஸ்கின் மேட்சிங், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விட்டிலிகோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான தேமல் மாதிரி ஒயிட் பேச்சஸ் இருக்கும். அதுதான் விட்டிலிகோன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு லிப்ஸு, உடம்பு, கை, கால், உடம்புல எல்லா பார்ட்லேயுமே வருது. இதுக்கு வந்து நீங்கள் முதல்ல வந்து பார்க்க வேண்டியது யாருன்னா டாக்டர்ஸ், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போனீங்கன்னா அவங்க கரெக்டான சஜஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா விட்டிலிகோன்றது பரவாமல் உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சஜஷன் நீங்கள் கேட்கலாம். இதுக்கு நாங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கின் மேட்ச் பண்ணுற டேட்டூ ஆர்டிஸ்ட்டு அவங்க எங்கேயாவது ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து கூகுள் பண்ணியோ இல்லை நெட்டில் பார்த்தோ இல்லை யார்கிட்டையாவது விசாரிச்சுட்டு கூட நீங்கள் கரெக்டான ஸ்கின் மேட்ச் பண்ணுற இடத்துல போய் ஸ்கின் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸ்கின் மேட்சிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு சிலர் வந்துட்டு மேட்சிங் சரியாக பண்ணுறது கிடையாது. ஸ்கின் மேட்சிங் வந்து பண்ணும்போது ஈவனாக மேட்ச் பண்ணுறது கிடையாது. அவங்க மேட்ச் பண்ணலன்றதுக்காக நீங்கள் எல்லோரும் சரியாக மேட்ச் பண்ண மாட்டாங்கன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடக்கூடாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அதில் வந்து பார்த்திங்கன்னாக்க ஏற்கனவே பண்ண அனுபவம் இருக்கும்போது அவங்க ஈஸியாக அவங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சிட்டிங்கில் இல்லைனாலும் ஒரு சிட்டிங்கில் உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை பற்றி நீங்கள் வந்து எந்த ஒரு பயப்பட வேண்டியதோ இல்லை கவலைப்பட வேண்டியதோ எதுவுமே கிடையாது. நீங்கள் கரெக்டான இடத்த பிளேஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்மளும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம சேனலில் வந்து இதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம்.
அதெல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா என்ன ஜென்யூனாக இருக்கிற நிறைய டேட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரியலைன்னாவோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால் பண்ணி இது மாதிரி சார் நம்ம கஸ்டமர்ஸே ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இது மாதிரி பண்ணணும், நீங்கள் நல்லா பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்க அவங்க கஸ்டமரை வர வச்சுட்டு மேட்ச் பண்ண முடியாமல் தப்பாக மேட்ச் பண்ணி அனுப்புகிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமுமே கஸ்டமர்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும், நல்லா அவங்க எந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு இதை பற்றி நாலேஜ் இருக்கா என்னன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்கின் மேட்சிங் பண்ணியிருக்கலாம், எங்கேயாவது கூட போய் பண்ணியிருக்கலாம், இல்லை நம்மக்கிட்டையும் கூட பண்ணியிருக்கலாம். பண்ணி உங்களுக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு கூட போயிடலாம். அது வந்துட்டு ஸ்கின்லேருந்து ஃபேட் ஆனது மாதிரி இருக்கும், இல்லை ரிசல்ட்டே கூட சம்டைம்ஸ் வராமல் கூட இருக்கலாம். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஏற்கனவே மெடிசன் எடுத்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மெடிசன் எடுத்துருக்கிறீங்கன்னா உங்களோட ஸ்கின் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ வந்து நம்ம உள்ளே வந்துட்டு இன்செர்ட் பண்ணும்போது கலர் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் உட்காராது. ஒருவேளை அந்த டைமுக்கு உட்கார்ந்தாலும் நெக்ஸ்ட்டு ஒரு 3 to 6 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகிடும். அதனால் நீங்கள் பண்ணுறவங்கள வந்துட்டு அவங்க சரியாக பண்ணலன்றது மாதிரி சொல்லக்கூடாது. அது மாதிரி சொன்னீங்கன்னாக்க வந்து இது கிடையாது. உங்களுக்கு நாங்கள் திரும்ப ரிப்பீட்டட் நீங்கள் ஒருவேளை அகைன் நீங்கள் வந்தீங்கன்னாக்க மேக்ஸிமம் அதை வந்துட்டு சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணுறோமே, உங்களுக்கு பைசாக்காகன்றது கிடையாது. மேக்ஸிமம் உங்களுக்கு நமக்கு தெரியும், அதனால் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக. நீங்கள் செகண்ட் டைமோ இல்லை தேர்ட் டைமோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் திரும்ப வந்து காமிச்சிட்டு நீங்கள் திரும்ப பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் எல்லாரையுமே வந்து சரியாக பண்ணலன்றது மென்ஷன் பண்ணாதீங்க. நீங்கள் ஏற்கனவே ஃபிளிக்கோ பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் பண்ண போனாலும் சரி, பண்ணுறது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் உங்களோட டாக்டர்ஸ் யார் ஸ்கின் டாக்டர்ஸ் பார்க்குறீங்களோ அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். நாங்கள் போய் பண்ணிக்கலாமா, எங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டாப் ஆகிடுச்சா என்னன்றதை விசாரிச்சுட்டு அவங்களோட சஜஷன் கேட்டுட்டு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வாங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைக்ரோப்ளேடிங். இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ளேடிங். எங்கே பார்த்தாலும் மைக்ரோப்ளேடிங், ஆம்ப்ரேஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ஷேடு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க மைக்ரோப்ளேடிங்கில். நீங்கள் ஏற்கனவே பண்ணவங்களா இருக்கலாம், இல்லை பண்ண போகிறவங்களா இருக்கலாம். பண்ணவங்கன்னா எங்கே பண்ணியிருந்தீங்கனாலும் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை ஏற்கனவே மிஸ்டேக்ஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் சரி பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே வந்து சம்டைம்ஸ் எங்கேயாவது போயிட்டு மிஸ்டேக்ஸ் ஆகோ இல்லை வந்து தப்பாக ஒர்க் பண்ணியிருந்தாங்களா, அதுக்காக யாரும் பயப்பட வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் புதுசாக பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து இப்போ நான் இங்கே இருக்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு வேளை மதுரையில் இருக்கலாம், இல்லை பாண்டிச்சேரியில் இருக்கலாம், இல்லை வந்து அதர் ஸ்டேட்டில் கூட இருக்கலாம். பிளேஸ் வந்து கரெக்டான பிளேஸில் போய் பண்ணுறதை முதல்ல சூஸ் பண்ணுங்க. அப்படின்னாக்க நீங்கள் என்ன ஆகுனா வெயிட் பண்ணி கூட பண்ணிப்பீங்க. நீங்கள் உடனே பண்ணணுங்கும் போது பக்கத்தில் எங்கே இருக்கா அங்கே போய் விழுந்துருவீங்க. அவங்க வந்து நீங்கள் போய் கேட்குறீங்க, எனக்கு என்னன்றதே தெரியாது, பட் வந்துட்டு நான் உங்களை கஸ்டமராக மிஸ் பண்ண முடியாது. இப்போ நானே ஒர்க் பண்ணுறேன், என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறீங்க, எனக்கு தெரியலைனாலுமே நான் உங்களை மிஸ் பண்ண முடியாது. அப்போ நான் வர வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சதான் நான் பண்ணுவேன். அப்படி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. எங்கே பார்த்தீங்கன்னாலுமே வந்து ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க, அனுப்பிச்சிட்டு இது மாதிரி நான் இங்கே பண்ணிட்டேன் சார், என்ன பண்ணுறது, கரெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் என்னன்னாக்க பக்கத்தில் இருக்காங்களா உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை கேளுங்க. ஃபோட்டோஸ் காமிக்கிறாங்களா, முதல்ல அவங்க தான் அந்த ஃபோட்டோஸ் பண்ணியிருக்காங்களான்றதையும் பார்க்கணும். அதை மட்டும் இல்லாமல் ரிசல்ட் எந்தளவுக்கு இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இல்லை, நான் பண்ணியிருக்கேன் ரிசல்ட் இல்லை அப்படின்றது நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பண்ணியிருக்கிறீங்க, அவங்க பண்ண மெத்தட் எப்படி, இது எல்லாத்தையும் நீங்கள் கேளுங்க. ரிசல்ட் காமிக்கிறாங்களா, நீங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பண்ணிக்கலாம். இதில் என்னன்னாக்க இப்போ நம்மக்கிட்டே வர்றாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்குறாங்க, இல்லை வெளியிலே நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க இதை கற்றுக்கிட்ட உடனே அப்ளை பண்ண முடியாது. அதுவும் கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் கொண்டுட்டு போய் இதை நம்ம கை வைக்கவே கூடாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இல்லைனாக்கா அப்படியே தான் அவங்க இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து உடனே வந்துட்டு பைசா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு கஸ்டமரை வந்து இது பண்ணிடக்கூடாது, பலிக்கடா ஆக்கிடக்கூடாது. அடுத்தவங்க ஃபேஸில் வந்துட்டு இதை வந்து நீங்கள் விளையாட வேண்டாம். நீங்கள் முதல்ல உங்களை ஸ்ட்ரென்தன் படுத்திங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு இன்னும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டைம் எடுத்துக்கங்க, உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் படுத்திங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வந்துட்டு நீங்கள் முதல்ல உடம்புல எந்த பார்ட்டு வேணால் கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ டேட்டுவாக இருக்கட்டும், மற்ற பிளேஸில் எங்கே வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பட் ஐப்ரோஸ், ஐலைனர், காஜல், லிப்ஸ்டிக் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கணும். ஆல்ரெடி அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எடுத்தவங்களாக இருக்கணும். ரிசல்ட் எடுத்தவங்கள்ட்ட போய் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட் என்னன்றதே தெரியாதவங்கள்ட்ட நீங்கள் போய் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வராது. உங்களுக்கு மணி வேஸ்ட்டு, பெயின் இருக்கும். அடுத்தவங்க நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவங்கள பார்க்கும்போது கூட அவங்க சரியாக பண்ண மாட்டாங்கன்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பார்ப்பீங்க.
அதனால எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப நல்லாவும் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பண்ணிக்கலாம். என்ன தூரமாக இருக்குன்றது கவனிக்க வேண்டாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ சென்னையில் இருக்கா, ஒரு 6 மாதம் கழிச்சு தான் நீங்கள் வர முடியும்னா 6 மாதம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் வர முடியும்னா 2 இயர்ஸ் கழிச்சு வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சில பேர் கேட்குறாங்க, இப்போ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக வேண்டாம். முதல்ல எது முக்கியன்றதை பாருங்கள். ஐப்ரோஸ் முக்கியமாக, நமக்கு குழந்தை முக்கியமாக, எது முக்கியம்? அப்போ எது முக்கியன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஐப்ரோஸ் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம், இல்லை 2 இயர்ஸ் கழிச்சு பண்ணிக்கலாம். பட் பேபி உங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ணும்போது அதுக்கு பெயின் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற அதே பெயின் வந்து குழந்தைக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே போய் பண்ணணும். எது ஒன்றும் உடனே பண்ணணுன்றதை விட்டுருங்க. டைம் எடுத்துகிட்டு பிளேஸ் நல்ல இடமா, அங்கே எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபோட்டோஸ் கேளுங்க, ஒர்க் பண்ண ரிசல்ட் முதல்ல கேளுங்க அவங்கக்கிட்ட. ரிசல்ட் அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அங்கே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறீங்கன்னா மைக்ரோப்ளேடிங் ஃபாலோஅப் ரொம்ப கரெக்டாக பண்ணணும். ஃபாலோஅப் கரெக்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபாலோஅப் இல்லைன்னா ரிசல்ட் இருக்காது. சரிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்றது மாதிரி நீங்கள் உங்களோட ஃபாலோஅப் கரெக்டாக கொடுங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல போய் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, என்கிட்ட பேசணும் அப்படின்னாக்க நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம வேறு இடத்துல பண்ணிட்டோம், இவர்கிட்ட எப்படி டவுட்ஸ் கேட்குறது, ஏதாவது நினச்சிப்பாங்கன்றது மாதிரி வேணும். நீங்கள் எந்த நேரம் ஃபோன் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக மேக்ஸிமம் டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுறேன். நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் வர்றாங்கனாக்கா நம்ம ஃபீஸ் எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து டைரெக்டாகவும் வரலாம், இல்லை ஃபோன்லேயும் கன்சல்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தேன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதேமாதிரி நம்மக்கிட்ட வந்து மைக்ரோப்ளேடிங்கோ இல்லை டேட்டூ எது பண்ணணுன்னாலும் நீங்கள் மேக்ஸிமம் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. பிஃபோர் ஒரு 2 days 3 days பிஃபோர் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வாங்க பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கிளாஸஸ்ஸு, செமினார்ஸு இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கேயும் நிறைய கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றது மாதிரி இருந்தாலோ இல்லை வர்றது மாதிரி இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் பிஃபோராகவே ஒரு 2-3 days முன்னாடி வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். தேங்க்யூ.